முதலாக இவர் பதிவு செய்திருக்கக்கூடிய துஆ என்ன? இந்த திக்ருடைய அம்சத்தில், அதாவது நம்ம தக்பீர் கட்டின உடனேயே ஓதுகின்ற துஆவாக இவர் பதிவு செய்திருப்பது அல்லாஹும்ம பாஇது பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், எப்படி மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் நீ தூரம் அமைத்திருக்கிறாயோ அதுபோன்று எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையில் தூரமாக்குவாயாக. அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். தனஸ் என்றது அசுத்தம். இந்த அசுத்தத்தில் இருந்து எப்படி ஒரு வெள்ளை ஆடை சுத்தப்படுத்தப்படுமோ அதுபோன்று என்னை என் பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இக்ஸில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பர்த். பர்தல்ல வல் பரத். பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத். அதாவது சல்ஜன்றது அந்த ஐஸ் கட்டி விழுமே, சரியா? அதுக்கு ஆலங்கட்டின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அந்த இது அதை போல் தண்ணி பனிக்கட்டி இவைகளை கொண்டு என்ன செய்வாயாக, நீ என்னை சுத்தப்படுத்துவாயாக, என் பாவத்தை எல்லாம் கழுவி விடுவாயாக அப்படி என்று சொல்லி இதில் வருது. இப்போ இந்த துஆ சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இந்த 2 கிரந்தங்கள்லையும் வருது. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை வித்தியாசம். எப்படின்னா, சஹீஹுல் புகாரியில் 744வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்குது பைன தக்பீரி வ பைனல் க்ராஅத்தி இஸ்காத்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீருக்கும், அதாவது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கும் இடையில் இஸ்காத்தன் கொஞ்சம் என்ன செய்வார்கள், மௌனமாக இருப்பார்கள். அப்போ ஒரு ராவி அதில் சொல்கிறாரு, கால ஹசிப்ஹு கால ஹுனையத்தன், கொஞ்ச நேரம் என்று சொன்னதாக, ஹுனையா இஸ்காத்தன் ஒரு மௌனம் என்று சொல்லாமல் கொஞ்ச நேரம் என்று சொன்னதாகவும் ஒரு ராவி என்ன செய்கிறார், நான் நினைக்கிறேன்றார். அப்போ ஃபகுல் தூ பி அபி வ உம்மி யா ரசூல் அல்லா, நான் சொன்னேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, எனது தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இஸ்காத்துக பைன தக்பீரி வல் க்ராஅத்தி மா தகூல், இது 2 கடை நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, என்ன ஓதுறீங்க? கால அகூலு அல்லாஹும்ம பாஇது பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா. புகாரில் வரக்கூடிய ரிவாயத் எப்படின்னா, முதலாவது ஹதாயாய, அதில் ஹதாயாண்டா பாவம், ஹதீஆன்றது பாவம், ஹத என்ற என்ன தவறு, அதுலேருந்து வந்தது தான், சரியா? ஹதா என்றா தவறு, அப்போ முஹ்தி என்றா தவறு செஞ்சவன், அப்போ ஹதீஆ, சரியா? ஹத்தியான ஒரு பதில் பன்மை தான் ஹதாயான்றது. யான்றது எனக்கு வருது, ஹதாயா ய என்னுடைய பாவம். ஆரம்பத்தில் ஹதாயா என்னுடைய பாவம் என்றும், நடுவில் 3 தான் அதில் ஹதாயா வருது. அந்த துவால நடுவில் வரக்கூடியதில் அலிஃப்லாம் அல் ஹதாயான்னு வருது, மறுபடி கடைசியில் ஹதாயா என்று வருது புகாரிட ரிவாயத்தில். ஆனால் முஸ்லீம் ரிவாயத்தில் 3மே ஹதாயான்னு என்ன செய்து வருது. அதனால் இது அல் ஹதாயான்னு சொல்கிறதும் பிழை இல்லை, ஹதாயா என்று சொல்கிறதும் பிழை இல்லை. இது தர்ஜீஹ் செய்யக்கூடிய அளவுக்கு, எது மிகவும் நெருக்கமான சொல்கிற அளவுக்கு ஒரு முரண்பாடு உள்ள அம்சமும் அல்ல. ஏன் நான் இப்படி சொன்னேன்னு சொன்னால், ஒரு சகோதரர் இப்படி படித்து கொடுத்து நினைக்கிறார், இந்த ஹதாயா அப்படின்றத படித்து கொடுத்து நினைக்கிறாரு. அப்போது அவர் படித்து கொடுக்குற நேரத்திலே ஒரு சகோதரர் பகிரங்கமாக இருந்தால், நீ அப்படி சொல்லுவான நடுவில் அல் ஹதாயான்னு தான் என்ன செய்து வருதுன்னு திருத்தினார். அப்போ எனக்கு அந்த நேரம் தெரிஞ்சிருக்கல, அந்த அவர் சொல்லி கொடுத்துட்டு இந்த வரையும் தெரிஞ்சிக்கல. அப்போ நான் அமைதியாகிட்டோம். ஆனால் அது ரிவாயத்தை பார்த்தா என்ன செய்யுது, ஹதாயான்னு வருது, அல் ஹதாயான்னு வருது. இதே மாதிரி சில ரிவாயத்துக்கள் அந்த மாதிரி வரலாம். நான் ஒரு தடவை இங்கே இந்த வகுப்பில் அல்லாஹும்மன் ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துகன்னு அந்த சொல்கிற நேரத்தில் ரிவாயத்தை என்ன செஞ்சேன்னு சொன்னால், 2 மாறி என்ன செஞ்சது நான் சொன்னேன். அப்போ அது சொன்னது புகாரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து தான். ஆனால் அது பிரபல்யமான ரிவாயத்துன்றனால சவர் பார்த்துட்டு சொன்னார், நான் தேடி பார்த்துட்டேன், புகாரி முஸ்லீமை தேடி பார்த்துட்டு அது என்னது இருக்கல என்றார். ஆனால் அடித்தா புகாரில் என்ன செய்யுது அந்த ரிவாயத்து, அதில் வாரத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இது என்னது, இந்த ரிவாயத்துக்கள் எப்படி சில இதுகள் வரும், அதில் நம்ம தர்ஜி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையில் பெரிய வித்தியாசங்கள் இல்லாத விட்டால் ஹதீஸ் சஹியாக இருந்தால், அப்போ அல் ஹதாயாவும் ஓகே, ஹதாயாயும் ஓகே. அப்போ ஹதாயை எது நம்ம பாடமாக்கி வச்சுக்கிறோமோ அதை என்ன செய்யலாம், நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இந்த செய்தி புகாரிலே முஸ்லீம்லேயும் வரக்கூடிய ஒரு அழகான செய்திகள் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஃபர்தில் மட்டும்தான் ஓதிக்கிறாங்கன்றதை இந்த செய்தியில் என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நபி தோழர்கள் பார்த்து தான் அதை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, வளமையாக ரசூல் நாங்கள் தொழுகிற தொழுகையில் இப்படி ஒரு மௌனம் என்ன செய்தது இருந்தது என்பதனால.